Hi students, I am Dr. Anandi. Welcome to my channel Make Biology Simple. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன கிளாஸ் பார்க்க போறோம்னா polymerase chain reaction which is coming under biotechnology chapter. Polymerase chain reaction it is discovered by Kary Mullis. It's a very interesting story. இவர் எப்படி இந்த PCR reaction கண்டுபிடிச்சாருன்றதை நான் இப்போ உங்களோட ஃபர்ஸ்ட் ஷேர் பண்ணிட்டு அப்புறம் கிளாஸ்க்குள்ள போறேன். ஒன்ஸ் நான் அவரோட ஒர்க் முடிச்சுட்டு ரிட்டர்ன் ஆகும்போது அவர் வந்து அந்த வழி அந்த இட்ஸ் லைக் அ ஹேர்பின் பெண்ட் மாதிரி அந்த கர்வ் ரோடு இருக்கும் இல்லையா அந்த கர்வ் ரோடு மாதிரி அவரும் வந்திருந்தார். அப்போ அங்கே என்ன ஆச்சுன்னா அவருக்கு அந்த ஐடியா அந்த தாட்ஸ் வந்தது. ரெண்டு ப்ரைமர்ஸ் நம்ம போடணும். வாட் ப்ரைமர்ஸ்னா என்னன்னா எ ஷார்ட் ஃப்ராக்மெண்ட் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸ். அந்த ரெண்டு ப்ரைமர்ஸ் நம்ம ஃபார்வர்டு ஸ்டாண்டுக்கு ரிவர்ஸ் ஸ்டாண்டுக்கும் நம்ம போட்டோம்னா நம்மளுடைய சீக்வன்ஸ் வந்து பர்டிகுலராக எக்ஸ்பிரஸ் ஆகும் அப்படின்ற ஐடியா வந்து அப்போ அவர் அந்த ட்ராவலிங் டைமில் தான் அவருக்கு வந்து இன்னும் அது வந்து கிளியர் ஆச்சு. அப்போ என்ன பண்ணாருன்னா டக்குன்னு காரை நிறுத்திட்டு அவர் ஒரு பேப்பர் எடுத்து அவர் அதனுடைய ஐடியாஸை அப்படியே தாட்ஸ் அந்த வந்து அதை எழுதி வச்சாரு. அண்ட் நெக்ஸ்ட் டே அவர் போயிட்டு எக்ஸிக்யூட் பண்ணார். ஸோ அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஒரு மிஷின் தேவைப்பட்டுச்சு. அது வந்து அப்புறம் அவங்க கம்பெனி அவங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இப்படி தான் வந்து அவர் ட்ராவலிங் டைமில் அந்த ஐடியாஸ் வந்து அந்த ரூட் அந்த ஹேர்பின் பெண்ட் ரூட் இருக்கு இல்லையா கர்வா ஸோ அப்படி தான் வந்து ஒரு டிஎன்ஏ ஆம்ப்ளிஃபை பண்ணலான்ற ஐடியா ஃபஸ்ட்டு அவருக்கு அவர் கண்டுபிடிச்சது. ஸோ அதை தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பிசிஆர் ரியாக்ஷன் வந்துச்சு. ஸோ திஸ் பிசிஆர் ரியாக்ஷன் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இட் இஸ் நத்திங் பட் ஜெராக்ஸ் காப்பி. நம்ம ஒரு ஃபோட்டோ காப்பி எப்படி எடுப்போம், ஒரு ஜெராக்ஸ் மிஷினில் ஒரு நமக்கு தேவையான டாக்குமெண்ட் வைக்கும்போது we can take number of copies. சேம் திங் தான் பிசிஆர். ஸோ பிசிஆர்ன்றது பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன்னா ரிப்பீட்டடாக ஒரே டைப் ஆஃப் ரியாக்ஷன் நடந்துகிட்டே இருக்கும். அண்ட் இதோடைய மெயின் பர்பஸ் எதுக்காக இது கண்டுபிடிச்சாருன்னா ஒரு நம்மளுடைய குரோமோசோம்ன்றது ரொம்ப பெரிய ஒரு டிஎன்ஏ சீக்வன்ஸ். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட் ஃப்ராக்மெண்ட் மட்டும் நமக்கு தேவைப்படுது. அந்த ஃப்ராக்மெண்ட்டை மட்டும் ரிசர்ச் ஏரியாவில் யூஸ் பண்ணுறதுக்கு பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இப்படி தான் வந்து அந்த கான்செப்டில் தான் இப்போ நம்ம வந்து எல்லா டெக்னிக்ஸ்க்கும் நம்ம வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கொரோனா அந்த வைரஸ் நம்ம பாசிட்டிவாக நெகட்டிவாக செக் பண்ணிட்டு இருக்கோம். எப்படி பண்ணுறாங்க? இட் இஸ் லைக் ஆர்டிபிசிஆர். இட் இஸ் அ டைப் ஆஃப் பிசிஆர். ஸோ ஒரே ஒரு அந்த ஜீன் வந்து இப்போ அந்த வைரஸோட ஜீன் நம்ம பாடியில் உள்ளே இருக்குன்னா அதை அந்த ஜீனை மட்டும் எக்ஸ்பிரஸ் பண்ணி அதை நம்ம வந்து பிசிஆரில் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் ஆர்டிபிசிஆர். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஃபாரன்சிக் சயின்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு இடத்துல ஒரு க்ரைம் நடந்திருக்கு. ஸோ அப்போ அது யார் அது விக்டம், அது யார் அது கல்பிரிட்டுன்னு பார்க்குறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், வில் கலெக்ட் த சாம்பிள்ஸ். பிளட் சாம்பிளாக இருக்கலாம், சீமனாக இருக்கலாம், ஹேராக இருக்கலாம், நெயில்ஸாக இருக்கலாம். அப்போ அந்த சாம்பிள்லேருந்து நம்ம எடுக்கும்போது டிஎன்ஏ பார்த்திங்கன்னா வெரி லிட்டில் அமௌண்ட் தான் நம்ம ஐசோலேட் பண்ண முடியும். அவ்வளோ சின்ன அமௌண்ட்டை நம்ம ஐசோலேட் பண்ணி எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம். தட் இஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ அதுதான் இந்த மெயின் கான்செப்ட். அவர் கண்டுபிடிச்சதே இந்த பிசிஆருடைய அப்ளிகேஷன்ஸ் பார்த்திங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் நம்ம நிறைய யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதுதான் ஃபாரன்சிக் ஒன்று, எவல்யூஷனரி பயாலஜி, ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டு அண்ட் டயக்னோசிஸ். ஒரு எய்ட்ஸ் இருக்கா, ஒரு இப்போ கொரோனா இருக்கிறது செக் பண்ணுறது எல்லாத்துக்குமே வந்து பிசிஆர் இஸ் அ மஸ்ட். அதனால மாலிகுலர் பயாலஜிஸ்ட்டுக்கு பிசிஆர் டெக்னிக் வந்து இட்ஸ் லைக் அ கிஃப்ட். ஸோ அதை யார் நமக்கு கொடுத்தாருன்னா கேரி முல்லிஸ். திஸ் இஸ் த ஐடியா ஹவு ஹி டிஸ்கவர்ட், ஹவு ஹி காட் திஸ் பிசிஆர் idea in up to date life what we are using now. So அது next நம்ம அதோட கான்செப்ட் என்ன, அதோட பிரின்சிபல் என்னன்னு பார்க்கலாம். So PCR கேரி முல்லிஸ். ஸோ இது வந்து இப்போ நம்மளோட நான் சொல்லியிருக்கேன் ஒரு டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட் வேணும். ஸோ அந்த பர்டிகுலர் ஸ்ட்ராண்ட் மட்டும் எனக்கு மல்டிப்ளை ஆகணும். ஐ நீட் நம்பர் ஆஃப் காப்பீஸ் நான் எடுக்கணும். அது அப்படி நம்ம எடுத்தோம்னா வி கேன் ஏபிள் டு டயக்னோஸ் இல்லை இது பண்ணி நம்ம இப்போ சொன்ன எல்லா அப்ளிகேஷன்ஸ்க்குமே அது யூஸ் ஆகும். ஸோ இதுதான் நம்மளுடைய ஜீன் நம்ம செக் பண்ண போகிறோம். என்ன நம்ம ஜீன் வேணுமோ அந்த ஜீன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரொம்ப நம்ம வந்து நிறைய பெருசாக டிஎன்ஏலாம் தேவைப்படாது. You can see that 100 பேஸ் பேர் உள்ள டிஎன்ஏ அவ்வளோ ஸ்மால் குவான்டிட்டி இருந்தால் கூட போதும். 100 பேஸ் பேர் உள்ள சின்ன ஸ்ட்ராண்ட் உள்ள டிஎன்ஏ எடுத்து அது வந்து 35,000 பேஸ் பேர்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் இருக்கலாம். அவ்வளோ சின்ன போர்ஷனை கூட நம்மளால் மல்டிப்ளை பண்ண முடியும் பிகாஸ் ஆஃப் த டிஸ்கவரி ஆஃப் கேரி முல்லிஸ். ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா 100 to 35 பேஸ் பேர்ஸ் உள்ள டிஎன்ஏவை எடுத்து அதுக்கு வந்து 3 ஸ்டெப்பு இதில் கண்டிப்பாக அவர் யூஸ் பண்ணது 3 ஸ்டெப்பு. ஸோ ஒன் இஸ் denaturation. Second வந்து renaturation.
தேர்டு வந்து எக்ஸ்டென்ஷன் ஆர் சிந்தசிஸ். எக்ஸ்டென்ஷன் ஆர் சிந்தசிஸ். டீநேச்சுரேஷன்றது இப்போ டபுள் ஸ்ட்ராண்ட் டிஎன்ஏ வந்து ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணோன்னா 2 ஸ்ட்ராண்டில் தனியாகிடும். அதாவது பிரிச்சிடுறது. டிஎன்ஏ ஸ்ட்ராண்டை பிரிக்கிறது வந்து டீநேச்சுரேஷன். ரீநேச்சுரேஷன்றது ஸோ அதே வந்து இந்த 2 ஸ்ட்ராண்டை பிரிக்கிறோம் இல்லையா, அப்போ வந்து டெம்பரேச்சர் டிக்ரீஸ் பண்ணுறோம். டெம்பரேச்சர் டிக்ரீஸ் பண்ணும்போது சம்திங் இஸ் அட்டாச்ட். இந்த சம்திங்ன்றது என்னென்னா ப்ரைமர்ஸ். ஸோ ப்ரைமர்ஸை அட்டாச் பண்ணும். ஸோ ப்ரைமர்ஸ்ன்றது ஒரு ஷார்ட் சீக்வன்ஸ். அது எவ்வளோ இருக்குன்னா 70 to 30 நியூக்ளியோடைட்ஸ் தான் இருக்கும். நியூக்ளியோடைட்ஸ்னால் உங்களுக்கு தெரியும், ஒரு பேஸு, ஒரு சுகர், ஒரு பாஸ்பேட் இருக்கும். ஸோ அதுதான் நியூக்ளியோடைட்ஸ். எவ்வளோ இருக்கலாம்னா 70 to 30 நியூக்ளியோடைட்ஸ் இருந்தாலே போதும். ஸோ வெரி ஷார்ட் ஃப்ராக்மெண்ட், ஒரு சின்ன லென்த் உள்ள டிஎன்ஏ தான். ஸோ ஒரு ஸ்ட்ராண்ட் அதில் வந்து ஃபார்வர்ட் ப்ரைமர், ரிவர்ஸ் ப்ரைமர்னு 2 இருக்குது. ஃபார்வர்ட்னா இப்படி சிந்தஸ் ஆகுது, ரிவர்ஸ் தட் இஸ் லாகிங் அண்ட் லீடிங். லாகிங் அண்ட் லீடிங் ஸ்ட்ராண்டுக்கு உள்ள ப்ரைமர்ஸ். ஸோ இது வந்து ஷார்ட் ஃப்ராக்மெண்ட்ஸ் தான். ஸோ அந்த ப்ரைமர்ஸை இந்த டெம்பரேச்சர் நம்ம கூல் பண்ணும்போது, டிக்ரீஸ் பண்ணும்போது அது போய் அட்டாச் ஆகிடும். ஸோ அப்போ இது ரெண்டும் திருப்பி வந்து ரீநேச்சுரேஷன்றது அனிலிங். இதுக்கு இன்னொரு பேர் வந்து அனிலிங். ஸோ ரீநேச்சுரேஷன் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த டபுள் ஸ்ட்ராண்ட் வந்து திருப்பி வந்து ஜாயின் ஆகிடும். ஸோ ஜாயின் ஆகும்போது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நேட்டிவ் ஃபார்ம் போகாது, ஏன்னா ப்ரைமர்ஸ் இன் பிட்வீன் அட்டாச் ஆகிருக்கும். ஸோ ப்ரைமர்ஸ் எப்படி டிசைன் பண்ணுவாங்கன்னா இந்த ஸ்ட்ராண்ட் இருக்கு இல்லையா, இதோட பேஸுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக சிந்தசிஸ் பண்ணி வச்சுருக்கணும். இட் இஸ் ஆல்சோ இன்விட்ரோ. இது எல்லாமே இன்விட்ரோ. இன்விட்ரோனா இட்ஸ் நாட் ஹேப்பன் இன் த சிஸ்டம், அவுட் சைட், தட் இஸ் லேப் கண்டிஷன். லேப் கண்டிஷனில் நம்ம சிந்தசிஸ் பண்ணக்கூடியது தான் அந்த ஷார்ட் ஃப்ராக்மெண்ட், அது ப்ரைமர். அது 2 ப்ரைமர்ஸ் இருக்குது, ஃபார்வர்ட் ப்ரைமர்ஸ், ரிவர்ஸ் ப்ரைமர். ஸோ ரீநேச்சுரேஷனில் என்ன ஆகும்னா டெம்பரேச்சர் குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக டிஎன்ஏ டபுள் ஸ்ட்ராண்ட் வந்து திருப்பி டபுள் ஹெலிக்ஸ் ஃபார்ம் ஆகும். அப்போ ஃபார்ம் ஆகும்போது நடுவில் என்ன ஆகிடும்னா ப்ரைமர்ஸ் அட்டாச் ஆகிடும். ஸோ ப்ரைமர்ஸ் அட்டாச் ஆகிடும்போது யூ கேன் see that இது ஒரு ஸ்ட்ராண்ட், இது ஒரு ஸ்ட்ராண்டாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் தான் முக்கியமான ஸ்டெப்பு, இட் இஸ் கால்ட் எக்ஸ்டென்ஷன். எக்ஸ்டென்ஷன் ஏன் சொல்கிறாங்கன்னா இந்த ரிமைனிங் டிஎன்ஏ இருக்கு இல்லையா, அதை வந்து காப்பி பண்ணும். லைக் ரெப்ளிகேஷன். ரெப்ளிகேஷனில் எப்படின்னா பேரண்ட் ஸ்ட்ராண்டை வச்சு பேஸ் காப்பி பண்ணிக்கும். அதே தான் இங்கேயும். பட் இங்கே என்னென்னா வெரி ஷார்ட், நாட் என்டையர் டிஎன்ஏ ரெப்ளிகேட் ஆகாது, ஒரு ஷார்ட் போர்ஷன் தான் இங்கே வந்து ரெப்ளிகேட் ஆக போகுது. ஸோ அந்த ரெப்ளிகேஷன்ஸ்க்கு வேண்டிய என்சைம் அது என்னென்னா டாக் பாலிமரேஸ், அப்புறம் டிஎன்டிபிஸ், அதாவது நியூக்ளியோடைட்ஸ். வாட் இஸ் நியூக்ளியோடைட்ஸ்? உங்களுக்கு டிஎன்ஏ வரும்போது ஏடிபி இருக்கணும், ஜிடிபி as a purine, சிடிபி and டிடிபி ஆர் pyrimidine. ஸோ இந்த 4 பேஸ் தான் டிஆக்சி நைட்ரோ ட்ரைபாஸ்பேட்ஸ், அப்படி நியூக்ளியோடைட் ட்ரைபாஸ்பேட்ஸ்ன்னு சொல்லுவோம். டிஆக்சி டிஎன்டிபிஸ் இது ப்ளஸ் ஃப்ரம் கோஃபேக்டர்ஸ், மெக்னீஷியம், அதெல்லாம் வேணும். ஸோ இதெல்லாம் இருக்கும்போது என்ன ஆகும்னா இப்போ இந்த ஸ்ட்ராண்ட் இருக்கு இல்லையா, இந்த ப்ரைமரு, இது ப்ரைமர். ஸோ மிச்சம் இருக்க டிஎன்ஏவும் சிந்தசிஸ் ஆகிட்டே போகும். இது ப்ரைமர், மிச்சம் இருக்க டிஎன்ஏ சிந்தசிஸ் ஆகிட்டு போகும். அட் த எண்ட் ஆஃப் திஸ் என்ன ஆகும்னா இங்கே வந்து ஒரு டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட் இருக்குது, இங்கே 2 டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட் இருக்குது. ஸோ 1 is getting multiplied to 2, 2 வந்து 4, 4 வந்து 8. இந்த மாதிரி 2 மல்டிபிள்ஸாக நம்மளுடைய டிஎன்ஏ மட்டும் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகும். ஸோ தட் இஸ் நத்திங் பட் ஃபோட்டோ காப்பி ஆர் டிஎன்ஏவை ஃபோட்டோ காப்பி பண்ணிட்டோம். எதை ஃபோட்டோ காப்பி பண்ணுறோம்? ஒரே ஒரு லென்த்தி ஸ்ட்ராண்ட் தான். அது நமக்கு என்ன தேவையான ஜீன் சீக்வன்ஸ் வேணுமோ, என்ன தேவையான ஜீன் நம்ம மல்டிப்ளை பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த போர்ஷனை மட்டும்தான் மல்டிப்ளை பண்ணிகிட்டே போகிறோம். ஸோ அவர் வந்து இன்னொன்று ஃபைனலாக கண்டுபிடிச்சார். ஸோ ஒரு சைக்கிள் இது வந்து ஸ்டெப்ஸ் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3. ஸோ இந்த 3 ஸ்டெப்பும் சேர்ந்தாதான் இட் இஸ் கால் சைக்கிள் 1ன்னு சொல்கிறார். சைக்கிள் 1. ஸோ சைக்கிள் 1னா ஒரு ஃபுல் கம்ப்ளீட் ப்ராசஸ் நடக்கிறதுக்கு 3 ஸ்டெப் வேணும். ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு டீநேச்சுரேஷன் பிரிக்கிறோம், செகண்ட் ஸ்டெப் வந்து ரீநேச்சுரேஷன் ப்ரைமர் ஆட் ஆகுது, தேர்ட் ஸ்டெப்பு எக்ஸ்டென்ஷன் ஆர் சிந்தசிஸ். அப்போ தான் அந்த டிஎன்ஏ ஃபுல்லாக வந்து ரெப்ளிகேட் ஆகி ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து மல்டிபிள் ஆகுது. ஸோ இந்த 3 ஸ்டெப்ஸுமே சேருது ஒரு சைக்கிள். அப்போ அவர் என்ன பண்ணியிருக்காரு, கேரி மூலர்ஸ்னா 30 சைக்கிள்ஸாக ஃபார் எக்ஸாம்பிள் செட் பண்ணார். பிகாஸ் இட்ஸ் அன் இன்விட்ரோ, இன்ஸ்ட்ருமெண்ட்டில் தானே நம்ம ப்ரோக்ராம் செட் பண்ணி பண்ணுறது. ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட்டில் அது சைக்கிள் வந்து 30 சைக்கிள்ஸ் செட் பண்ணி வைக்கும்போது அப்போது 2, 4, 8 அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் வந்து ஃபைனலாக வரும்போது 30th சைக்கிள் வரும்போது உன்னோட டிஎன்ஏ ஆஃப் இன்ட்ரெஸ்ட், நம்ம எந்த டிஎன்ஏ ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்ம வேணுமோ அது வந்து மில்லியன்ஸ்
millions and billions convert ஆகும். So starting with one ஒரே ஒரு சீக்வன்ஸ் நம்ம எடுத்தோம். ஸோ இதே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரீகானன்ட் டெக்னாலஜியில் இன்சுலின் ஜீன் கூட எடுத்துக்கலாம். ஸோ அந்த போர்ஷனை மட்டும் நம்ம மல்டிபிளாக நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் பிசிஆர் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ இந்த மிஷின் இது வந்து ஒரு மிஷின். இந்த மிஷினில் நம்ம ஆட்டோமேட்டிக் அந்த ப்ரோக்ராம் செட் பண்ணிவிட்டு சைக்கிள் வச்சுட்டு அண்ட் எல்லா ரியேஜன்ஸ் டிஎன்டிபிஸ் பாலிமரேஸ் அப்புறம் நம்மளோட ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எது வேணுமோ அது கோஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு வச்சுட்டோம்னா நமக்கு அந்த ஒரு சைக்கிள் முடியும் போது யூ வில் கெட் அ millions or billions of same gene which is multiplied. இதுதான் கான்செப்ட். ஸோ இப்போ ஸ்டெப் வைஸ் பார்ப்போமா. ஸ்டெப் வைஸ் என்னென்னா இதுதான் நான் சொன்னிருக்க. ஃபர்ஸ்ட் ஒரு நம்மளோட ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எதை மல்டிப்ளை பண்ணணும் எதை ஃபோட்டோ காப்பி எடுக்கணுமோ அந்த ஜீன் தான் இது. அது நான் எவ்வளோன்னா 100லேருந்து 35,000 பேஸ் பேஸ் வரைக்கும் இருக்கலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அது ஹீட் பண்ணுறாங்க. ஹீட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 95 டிகிரி செல்சியஸ் ஹீட் பண்ணணும். எவ்வளோக்குன்னா 1 minute ஹீட் பண்ணணும். ஸோ அந்த 1 minute என்ன ஆகும் டிஎன்ஏ செப்பரேட் ஆகிடும். செப்பரேட் ஆனதுக்கப்புறம் செகண்ட் பார்த்தீங்கன்னா அனிலிங் பண்ணணும். செகண்ட் ஸ்டெப் வந்து அனிலிங். அனிலிங் என்னென்னா டெம்பரேச்சரை குறைக்கணும். மிஷினில் செட் பண்ணணும், டெம்பரேச்சர் குறைஞ்சிடும். 55 டிகிரி செல்சியஸ்க்கு 1 minute வைக்கணும். அப்போ என்ன ஆகும்னா அந்த 55 minutes 1 minute அப்போ திருப்பி ரீஅனிலிங் தட் மீன்ஸ் ரீநேச்சுரேஷன் அதாவது அனிலிங் நடக்கும். பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் என்னன்னா இப்போ இங்கே ஏ இருக்குன்னா இந்த டீயை வந்து ஜாயின் பண்ணோம். அது யார் செலக்ட் பண்ணுவாங்கன்னா அந்த என்சைம் பாலிமரேஸ். அந்த என்டிபிஸ் இங்கே இருக்கும் டிஎன்டிபிஸ். இந்த என்டிபிஸ் ஸோ இந்த என்டிபிஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இட் பி ஏடிபி சிடிபி ஜிடிபி டிடிபி. ஸோ த என்சைம் வில் செலக்ட் கரெக்ட் ஏ இருந்ததுன்னா டி வரும். ஸோ திஸ் இஸ் லைக் ரெப்ளிகேஷன் மாதிரி தான் இது. அந்த பேஸ் அந்த இதுக்கு ஸ்ட்ராண்டில் உள்ள பேஸுக்கு ஏற்றாப்புல ஆப்போசிட்டாக இது ஆட் பண்ணிகிட்டே போகும். ஸோ அப்போ உங்களுக்கு இட் டேக்ஸ் 2 minutes மினிமம் 2 minutes ஆகும் ஒரு 35 பேஸ் 1000 பேஸ் பேஸ்க்கு. ஸோ அதுதான் தேர்ட் ஸ்டெப். ஸோ இப்போது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு இப்போ ஒரு ஸ்ட்ராண்ட் வந்து இப்போ 2 ஸ்ட்ராண்ட் ஆகிடுச்சு. இங்கே ஒரு ஸ்ட்ராண்டு இங்கே ஒரு ஸ்ட்ராண்ட் 2 ஸ்ட்ராண்டாக ஃபைனலாக ஒரு சைக்கிளில் நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 30 cycles இதே மாதிரி தான். இது முடிஞ்ச உடனே கோ டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு வரும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னா திருப்பி டீநேச்சுரேஷன். செகண்ட் ஸ்டெப் ஃபர்ஸ்ட் டீநேச்சுரேஷன் அப்புறம் ரீநேச்சுரேஷன் ஆர் அனிலிங். தேர்ட் ஸ்டெப் வாட் இஸ் தட் தேர்ட் ஸ்டெப்? இட் இஸ் சிந்தசிஸ் ஆர் எக்ஸ்டென்ஷன். தென் கோ டு அதே மாதிரி தேர்ட் சைக்கிள் போகும். அது மாதிரி 4th cycle 5th cycle. அது மாதிரி ஃபைனலாக அந்த ப்ரோக்ராம் வந்து 30 cyclesக்கு செட் பண்ணியிருந்தாலும் 30 cycles வரைக்கும் அது பாட்டு போயிட்டே இருக்கும். ஸோ இட் டேக்ஸ் 1.5 hours to 2 hours to complete the 30 cycle. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக you will get the amplified DNA. அதாவது 1 million இல்லை உங்களுக்கு 1 million 1 billion டைம்ஸ் வந்து அந்த பர்டிகுலர் போர்ஷன் ஆஃப் டிஎன்ஏ வந்து எக்ஸ்பிரஸ் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து பேசிக் ஸ்டெப். இதில் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங் உங்களுக்கு நீட்டில் கேட்கக்கூடிய கொஸ்டின் என்னென்னா ஒய் தே ஆர் யூஸிங் த தெர்மஸ் டேக் பாலிமரேஸ்ன்றது விட் ஆட் த பேசஸ் டு த நியூக்ளியோடைட் பாலிமரேஸ். ஸோ ஒய் டேக் பாலிமரேஸ் இஸ் யூஸ்டுன்னு கேட்கலாம். வாட் இஸ் டேக்ன்றது? இட் இஸ் நத்திங் பட் தெர்மஸ் அக்வாட்டிகஸ். அதுதான் அதோடைய ஷார்ட் ஃபார்ம் தான் டேக். டி ஃபார் தெர்மஸ், ஏக்யூ ஃபார் aquaticus. So it is also polymerase. What is nothing? It is also a polymerase just like human க்கு இருக்கிற மாதிரி பாக்டீரியால ஒரு இருக்கும். இந்த பாக்டீரியா பேர் வந்து Thermus aquaticus. அதனால அது பேர் அதை டிரைவ் பண்ணி தான் டேக் பாலிமரேஸ்ன்னு வந்துச்சு. ஸோ ஏன் டேக் பாலிமரேஸ் இங்கே யூஸ் பண்ணுறோம்? நார்மலாக ஹியூமன் பாலிமரேஸ் இல்லை ஜென்ரல் பாலிமரேஸ் யூஸ் பண்ணலாம். ஆனால் அது ஒர்க் அவுட் ஆகலை. ஏன் ஒர்க் அவுட் ஆகலைன்னா when you raise the temperature to 95 degree Celsiusல இன்க்ரீஸ் பண்ணோன்னா அஃப்கோர்ஸ் வாட் ஹேப்பன் டு அ ப்ரோட்டீன் ஆர் என்சைம். இது வந்து என்சைம் தானே, பாலிமரேஸ் இஸ் an enzyme. What happened? It lost its activity, denature ஆச்சுன்னா திருப்பி அதோட ஃபங்க்ஷன் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் ஹை டெம்பரேச்சர் வித்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய ஒரு பாலிமரேஸை அவங்க செலக்ட் பண்ணியிருக்காரு, கேரிங்குடிஸ். அது எந்த ஆர்கானிசம்னா தெர்மஸ் aquaticus. ஸோ தட் ஆர்கானிசம் அந்த பாக்டீரியாலேருந்து ஐசோலேட் பண்ண ஒரு பாலிமரேஸ் மட்டும்தான் it can withstand the changes in the temperature. You can see the changes in temperature. First 95 degreeல 1 minute, திருப்பி 55 degreesல 1 minute, 75 degreeல 2 minutes. See that 95, 55, 75. So variation ஆகிட்டே இருக்கும். இன்னும் ஒரு சைக்கிளுக்கு 95, 55, 75. அது மாதிரி 30 cycles அது டெம்பரேச்சர் வேரி ஆகிட்டே இருக்கும்போது என்சைம் இல்லைன்னா நம்மளுக்கு காப்பீஸ் ஆஃப் டிஎன்ஏ கிடைக்காது.
ஸோ அதனால தான் கேரி முல்லர்ஸ் என்ன பண்ணியிருக்காருன்னா he searched for a polymerase which can withstand high temperature. அந்த high temperature polymerase எங்கே இருந்ததுன்னா he isolated from this bacteria Thermus aquaticus. That's why it is called tag polymerase. ஸோ இது வந்து MCQல கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். திஸ் இஸ் யுவர் இதுதான் உங்களோட கான்செப்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் ஃபர்ஸ்ட்லேருந்து உங்களுக்கு சொல்லிட்டு வர வீடியோலேருந்து எதுவுமே படித்தாலும் பேஸ் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ ஐ திங்க் இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டேக் பாலிமரேஸ் ஏன் யூஸ் பண்ணுறாங்கன்னா டு வித்ஸ்டாண்ட் த ஹை டெம்பரேச்சர், சேஞ்சஸ் இன் த ஹை டெம்பரேச்சர். ஸோ அந்த டெம்பரேச்சரில் இந்த என்சைம்க்கு ஒன்றும் ஆகாது, டீநேச்சர் ஆகாது, and it's not a loss of activity. So finally உங்களுக்கு நம்ம வேண்டிய ப்ராடக்ட் தட் இஸ் billions of DNA gets copied னா ஜெராக்ஸ் எடுத்து முடிச்ச மாதிரி அந்த ஃபோட்டோ காப்பியர்லாம் நம்ம எப்படி ஜெராக்ஸ் எடுப்போம் அதே மாதிரி PCR மிஷினில் நம்மளோட DNA எடுத்துக்கலாம். ஸோ இதோட டைம் லிமிட் பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிளுக்கு மினிமம் 3 to 4 to 5 minutes தான் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு 1 minute, இங்கே ஒரு 1 minute 2 minutes, எக்ஸ்டென்ஷன் ஒரு 4 minutes ஆகுது ஒரு சைக்கிளுக்கு. அப்போ நீங்கள் கனெக்ட் பண்ணி பாருங்கள். ஸோ 30 cyclesக்கு எப்படின்னா ஒரு 1.5 to 2 hours முடிஞ்சிடும். ஸோ ஃபுல் சைக்கிள் 30 cycle முடிக்கிறதுக்கு இட் டேக்ஸ் திஸ் டைம். ஸோ இதுதான் வந்து this is temperature and this is cycle. ஸோ இந்த பீக்ஸ் என்னன்னா இந்த டீநேச்சுரேஷனில் 95 போகும், 1 minute நிற்கும். அப்புறம் ரீநேச்சுரேஷன் வரும் 55 degrees Celsius 1 minute இருக்கும். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் 75 degrees Celsius 2 minutes. இது வந்து ஜென்ரல் ப்ரோட்டோகால். பட் எல்லாத்துக்குமே இதே ஃபாலோ பண்ண மாட்டாங்க, வேரி ஆகும். ஐ டோல்டு RT-PCR இருக்கு இல்லையா, RT-PCR, நெஸ்டட் PCR, நிறைய டைப்ஸ் ஆஃப் PCR இருக்குது. அதெல்லாம் நமக்கு இப்போ உங்களுடைய போர்ஷனில் வராது. பேசிக் கான்செப்ட்ஸ் ஹவு த இட்ஸ் ஒர்க் அது மட்டும் புரிஞ்சால் போதும் உங்களுக்கு. இட் இஸ் ஹேவிங் 3 steps: டீநேச்சுரேஷன், ரீநேச்சுரேஷன் அண்ட் எக்ஸ்டென்ஷன். அதுதான். தென் 30 cyclesல வில் கெட் ஃபைனல் ப்ராடக்ட் அஸ் மில்லியன்ஸ் ஆஃப் DNA கெட்டிங் காப்பீட் ஆர் இட் இஸ் கெட்டிங் synthesized அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன். ஐ டோல்ட் யூ இதோட அப்ளிகேஷன்ஸ் நிறைய இருக்குது. ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட், ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் அண்ட் கிளினிக்கல் டயக்னோசிஸ் இன் ஹாஸ்பிட்டல்ஸ், ஆல் தீஸ் ஆர் டிபெண்ட் அப்பான் திஸ் பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன். ஸோ கேரிஸ் முல்லிஸோட இன்வென்ஷன் இஸ் கண்டிப்பாக நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது மாலிகுலர் பயாலஜிஸ்ட்டுக்கு. ஸோ ரிசர்ச் வைஸும் யூஸ் ஆகுது. ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். ஸோ இந்த ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுடைய ரிவிஷனுக்கோ இல்லை நீட் ப்ரிப்ரேஷனுக்கோ இல்லை ஆர்டினரி உங்களுக்கு வந்து கிளாஸ் +2 போர்ஷன் +1 போர்ஷன் நீங்கள் படிக்கும் போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அண்ட் இந்த ஃபுல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணி அவங்களையும் பார்க்க சொல்லுங்கள். அண்ட் ஃபைனலாக இதை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நோட்டிஃபிகேஷன் வர்றதில்லட்டு. ஸோ நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் அந்த பெல் பட்டனையும் அமுத்திட்டிங்கன்னா யூ வில் பி கெட்டிங் த நான் எப்போ வீடியோ போட்டாலும் உடனே உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ ஃபைனலி சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனையும் நீங்கள் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.